வேல்வீச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அண்ணன் திருமாவளவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணன் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. நம்ம அண்ணன் தான், ஏன் அவ்வளோ கோவப்பட்டாருன்னு தெரியல. அதாவது பெரியார் என்ற பெரியாரவே மண்ணுன்னு சொல்கிறவங்க பக்கம்லாம் கூட போகிறீங்க, ஏன் கூட வரமாட்டேங்கன்னு ஒரு ஆதங்கத்தவோ வன்மத்தவோ கொட்டியிருக்காரு. விமர்சனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கதுன்னு கூட சொல்லலாம். நாங்கள் திராவிடம் விஸ் தமிழ் தேசியம் போய்க்கிருக்கோம். நீங்கள் ஏனே குறுக்க வர்றீங்க? நீங்கள் வாட்டுக்கு ஒரு சேஃப் ஜோனில் நல்லா இருக்கீங்க, நீங்கள் வாட்டுக்கு இருங்க. நீங்கள் வாண்டடாக வண்டியில் ஏறின மாதிரி நீங்கள் எதுக்கு வண்டியில் ஏறுறீங்க? நீங்கள் இப்போ பேசாமல் பொறுமையாக இருங்க, ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் எதுக்கு தமிழ் தேசிய மாநாடு போட போகிறீங்களாம்ல? எங்கெல்லாம் போலி தமிழ் தேசியவாதின்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு தமிழ் தேசிய மாநாடு போடுறீங்க? தேர்தல் வருதோ? மறந்துட்டேன். அண்ணன் தேர்தல் வந்தால் எங்கள் அண்ணனை கையிலே பிடிக்க முடியாது. தேர்தல் அந்த சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, தேர்தல் வந்துட்டால் எங்கள் அண்ணன் பயங்கரமாக வேலை செய்வார். இப்போ பேசுனதான் பெரிய சர்ச்சையாகிருக்கு. என்னென்னா, ராஜராஜ சோழன்லாம் ஆரிய அறுவரடி பார்ப்பனர்கள் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். எதுக்கு ராஜா அண்ணன், எதுக்கு நான் அங்கே போகிறீங்க? இப்போ நீங்கள் இருக்க கூட்டணியில் பேசுங்கண்ணே. நீங்கள் தான் சமூக நீதி காத்த ஒரு கோட்டைக்குள்ளே இருக்கீங்கல்ல, அங்கே இருந்துட்டு நீங்கள் எதுக்குண்ணே பழசுக்கு போகிறீங்க? நீங்கள் தான் சொல்லுவீங்க பழச பழம்பெருமை பேசுகிறேன்னு. அது பழைய வீடியோண்ணே, பழைய வீடியோவில் பழைய இதில் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் இருக்க திமுகக்குள்ளே வாங்க. உங்களுக்கு சமூக நீதி அங்கே இருக்கானே? உங்களுக்கு இருக்கா மிஸ்டர் திருமா அவர்களே? உங்களுக்கு அங்கே இருக்கா? பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துல கூட்டணி கட்சி, கூட்டணி தர்மத்தையும் காக்க வேண்டிய உங்கள் சமூக நீதி திமுக கட்சி சாதிய வன்மத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் கொடி பறந்ததுன்னு, கொடியை கலட்டினா தான் பிரச்சாரம் பண்ணவே வருவேண்டு உங்கள் கொடியை கூட்டணியிலேருந்து கொடியை கழட்டிட்டு தான் அந்த ஊரில் பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சமூக நீதி இல்லையா? கட்சிக்குள்ளேயே எவ்வளோ சமூக நீதி வச்சுருக்கீங்க. நாங்கள் எப்பயுமே தமிழ் குடியிலேருந்து அனைத்தையுமே அண்ணனாகவும் உறவாகவும் உயிராகவும் தான் பார்ப்போம். அது நீங்கள் இருக்க சமூக நீதி கட்சி அப்படி இருக்குது. இப்போ இணையதளத்தில் பூராமே ட்ரெண்டிங் அதான். விசிகா, என்டிகே, விசிகா, நாம் தமிழர், விசிகா அப்படி போய்க்கிருக்கு. எதுக்கு இவ்வளவு? நமக்குள்ளே மோத வேணாமே. திராவிடம் தமிழ் தேசியம் அப்படித்தான் நாங்கள் கொண்டு போய்க்கிருக்கோம். இடையில விட ஒருத்தர் வந்தார், அவரால் நிறைய ட்ரை பண்ணி ஸ்கோர் பண்ண பார்த்தாரு, ஸ்கோர் பண்ண முடியல. கொள்கை ரீதியாக யார் எதிரி, யார் சரியான நபரோ அப்படி தான் போய்க்கிருக்கோம். அதனால் அண்ணன் நீங்கள் நிறையா நல்லது செய்யலாம்னு. ஏன்னா திருமணம் வர முடிக்காமல் இருக்கனால நீங்கள் யாருக்கு சொத்து சேர்க்கணும்? நீங்கள் பெரிய சாதனை, ஐயா காமராஜர் மாதிரி நிறைய சாதனை பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேறீங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெரிய. தமிழ் தேசிய மாநாடு வேறு போட போகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க கட்சிக்காரங்களுக்கு? திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னீங்க. இப்போ கோபாலபுரத்தில் போய் குப்புறப்படு. திமிரி எழு திருப்பி அடி, கோபாலபுரத்தில் போய் குப்புறப்படு. அப்படித்தான் அண்ணன் இருக்கார். என்ன பண்ணுறது? இப்போ சமீபத்தில் நடந்த நாங்கள் நிலக்கோட்டையில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட பிரச்சனை நடந்துச்சு. விசிகாவை நான் பேசிட்டேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. உண்மையை தானங்க சொன்னோம். அண்ணன் 2 சீட்டு 3 சீட்டுக்கு தானே அங்கே இருக்கார். 3 சீட்டு வாங்குவார் அதிகபட்சம். 2-3 சீட்டுக்கு தான் அங்கே இருக்கார். அதை பேசுனதுக்கு அவங்களுக்கு உண்மையை சொன்னால் கசக்குன்ற மாதிரி உண்மையை சொன்னால் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அண்ணன் அதுக்கு தானே அங்கே இருக்கார். ஆனால் அதுக்கு விசுவாசமாக இருப்பாருங்க. அதெல்லாம் அண்ணனை மாதிரி ஒரு விசுவாசமான ஆளாக பார்த்துக்கவே முடியாது, அடிச்சுக்கவே முடியாது. அண்ணன் திருமாவை மாதிரி 2 சீட்டு 3 சீட்டு வாங்கினாலும் விசுவாசமாக இருப்பார். ஏன்னா திராவிடர்களுக்கு விசுவாசமாக இருப்பார், தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இருப்பார் அண்ணன். அது இயல்பு தான், அது அப்படித்தானே இருந்தாகணும். அது இருந்துட்டு ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் எங்களை நோண்டிக்கிறீங்க. நாங்கள் நிறையா பேச வேணாம்னு நாகரிகம் கருதி அண்ணனை பேசிக்கிருக்கோம். அப்புறம் ஒரு சீமான் இல்லை தமிழ்நாட்டில், 1000 இல்லை 1,00,000 சீமான் உருவாயிட்டான். ஏன்னா அவுத்து விட்டு பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நல்லா இருக்காது. எதுக்குண்ணே எங்களை சீன்றீங்க? சீண்டாதங்கண்ணே. காழ்ப்புணர்ச்சி வன்மம். ஏன்னா நம்ம கூட இருந்தான், நம்ம கூட சமகாலத்தில் பயணித்தான். இவன் மட்டும் எப்படி வளர்ந்து போகிறான்? இவன் முன்னாடி மட்டும் ஏன் இவ்வளோ இளைஞர்கள் போகிறாங்க? உண்மையும் நேர்மையுமா இருக்கான், அதனால் அவனோட போகிறோம். இந்த உரிமையாக போடாவாடான்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் அண்ணனை உரிமையில் சொல்லுவான். அவன் என் அண்ணன், அதனால் அவன் பின்னாடி போகிறோம். நீங்கள் அடமானம் வச்சுட்டீங்கல்ல, அதனால தானே இளைஞர் அங்கே இருக்கவங்களும் இங்கே வர்றாங்க.
ஒரு நான் கூட ஒரு 5% இந்த தேர்தலில் அண்ணன் மாறினாலும் வாய்ப்பு இருக்குது, இல்லை தடுமாற வாய்ப்பு இருக்குன்னு கூட சந்தேகப்பட்டது உறுதி. ஒரு 5% மட்டும். 95 உறுதியாக தான் இருந்தேன். மக்கள் 100% சீமான் எங்கேயாவது கூட்டணி போயிடுவாருன்னு நம்பிக்கை இருந்தானுங்க. ஆனால் எப்படி இதான தலைவன்? எத்தனாயிரம் கோடிக்கு பேரம் பேசினாலும் என்ன பேசினாலும் நான் தனித்து தாண்டா நிற்பேன் அப்படி நிற்கிறார் பாருங்க. அங்கே நிற்கிறார் அண்ணன். சரி, கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் சரியாக இருந்தால் தவறாக இருந்தாலும் எதுனாலும் கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.